நல்லோர் ஒருவர் உலரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது பாரதியின் வரிகள். அப்படிப்பட்ட நல்லவர்கள் நிறைந்த நல்லோர் வட்டம் அமைப்பை சார்ந்த நமது சிறப்புரையாளரை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவர் ஒரு கல்வி செயல்பாட்டாளர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் காந்தி கிராம கிராமிய நிறுவனம் ஆகியவற்றில் சுமார் 34 ஆண்டுகள் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் முதல் இன்சார்ஜ் வைஸ் சான்சலர் வரையிலான பல நிர்வாக பதவிகளை வகித்துள்ளவர். உள்ளாட்சி ஜனநாயகம் மற்றும் மேம்பாடு தொடர்பாக 73 புத்தகங்கள், 95 தனிக்கட்டுரைகள், 136 ஆராய்ச்சி கட்டுரைகள், 4 இதழ்கள் மற்றும் இதழ்களில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் 394 கட்டுரைகளை படித்த பெருமையுடையவர். பன்னாட்டு மற்றும் தேசிய ஆராய்ச்சி கழகங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்காக 42 ஆராய்ச்சி அறிக்கைகளை தயாரித்துள்ளார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் திறனை வளர்ப்பதற்காக புதுமையான பயிற்சி முறைகளை உருவாக்கியவர். இவர் 8000 கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார். அவர்களில் 5000 பேர் பெண்கள் மற்றும் தலித்கள் ஆவர். காந்தி கிராம கிராமிய நிறுவனத்தில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் ஆய்வுகளுக்கான பேராசிரியர் பணியை வகித்தவர். கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத் ராஜ் துறையில் மத்திய மற்றும் மாநில திட்டக்குழுக்களுடன் நெருக்கமாக பணியாற்றியவர். ஜெர்மனியில் உள்ள கொலோன் பல்கலைக்கழகத்தில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக சிறப்பான பணியாற்றியவர். MA டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் MA கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகிய 2 புதுமையான முதுகலை திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர். கனடா, அமெரிக்கா, ஜெர்மனி, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, செனகல் போன்ற நாடுகளுக்கு கல்வி பணிகளுக்காக சென்றுள்ளார். அங்கு ஆய்வுகளை மேற்கொள்ளவும் புத்தகங்களை எழுதவும் சாஸ்திரி இண்டோ கெனடியன் இன்ஸ்டிடியூட், வேர்ல்ட் அகாடமி ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் USA, தி டூல்கிட் ஃபவுண்டேஷன் நெதர்லாந்து ஆகியவற்றின் மூலம் ஃபெலோஷிப் பெற்றவர். இவர் தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் எண்ணற்ற கருத்தரங்குகள், பயிலரங்குகள் மற்றும் மாநாடுகளை ஏற்பாடு செய்துள்ளார். பஞ்சாயத் ராஜ் துறையில் அவர் செய்த சிறந்த பணிகளுக்காக ராம் ரெட்டி விருது, VR கிருஷ்ண ஐயர் விருது மற்றும் 7 ஜெனரேஷன் விருது உட்பட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். தற்போது இவர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் கிராமப்புற மேம்பாட்டு பிரிவின் இயக்குநராக உள்ளார். அரசியல் மாற்றம் என்பது மக்களிடத்திலிருந்து உருவாக வேண்டும். நல்ல குடிமக்களிடமிருந்து தான் நல்ல தலைவன் உருவாக முடியும் என்ற கருத்தை இளைஞர்களிடம் விதைத்து வருபவர். மக்களை நல்வழிப்படுத்துவதே நல்ல இலக்கியம் என்பதை உணர்த்து இலக்கியத்தில் அரசியல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் முனைவர் திரு ஜி. பழனித்துறை அவர்களை நம் அனைவரின் கரவொலியுடன் அறிமுகம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்கத்திலும் மேடையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய கைகூப்பு. ஒரு வித்தியாசமான தலைப்பு. நான் இலக்கியவாதி இல்லை, ஆனால் இலக்கியம் பேசுவேன். நான் அரசியல்வாதி இல்லை, ஆனால் அரசியல் பேசுவேன். என்ன இலக்கியம் பேசப்போகிறேன் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த இலக்கியம் பேசப்போவதில்லை. என்ன அரசியல் பேசுவேன் என்று உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த அரசியலையும் பேசப்போவதில்லை. நான் பேசப்போவது ஒரு வித்தியாசமான அரசியல், வித்தியாசமான ஒரு இலக்கியம். பொதுவாக இலக்கியம் என்று சொன்னால் அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறையின் அடிப்படையிலே தான் நானும் இங்கு இலக்கியம் பேசுகிறேன். இலக்கியம் பொதுவாக மானுடத்தினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும். அது கற்பனையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், புனைவாக இருக்கலாம், செய்யுளாக இருக்கலாம், அது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம்.
அது மானிடத்திற்கு வழிகாட்ட வேண்டும். அது கற்பனை. இன்று மனித சமுதாயம், இன்றைக்கு மானுடம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை, இன்று இருக்கக்கூடிய நிலை, அத்தனைக்கும் எது அடிப்படை என்று சொன்னால் இலக்கியம்தான். இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அரசியலை விட்டு அப்படி ஒரு இலக்கியம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அது எல்லாம் உண்டு, அதில் அரசியலும் உண்டு. ஆனால் பொதுவாக நமக்கு அரசியல் என்று சொன்னாலே நாம் என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால் கட்சி அரசியலை பற்றியே யோசிக்கிறோம். இலக்கியம் என்று சொன்னாலே செய்யுளோ அல்லது கற்பனையோ இவற்றை பற்றியே நாம் யோசிக்கிறோம். ஆனால் நான் இங்கு பேச விளைந்தது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களாட்சி அரசியல் இருக்கிறதல்லவா, அது எந்த இலக்கியத்திலிருந்து தோன்றியது, எங்கே இருந்தது உற்பத்தியானது, அது எப்படி உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இன்றைய சூழலுக்கு வந்திருக்கிறது என்பதை பேசுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய 30 நிமிடத்தில் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ, நான் பொதுவாக எந்த கூட்டத்திற்கு செல்லும் போதும் 2 வைத்திருப்பேன். ஒன்று கம்பராமாயணம் போல் தயாரித்து விரிவாக வைத்திருப்பேன். இன்னொன்று அவர்கள் அங்கு வந்ததற்கு பிறகு சொல்லுவார்கள் உங்களுக்கு 20 நிமிடம், அதற்கு பிறகு சொல்லுவார்கள் 10 நிமிடம் என்று. நான் அதற்கு தக்கவாறு வள்ளுவன் வைத்தது போலவும் வைத்திருப்பேன். எது தேவையோ அதை தருவேன். நான் 2ம் இன்றைக்கு வைத்திருக்கிறேன். ஆனால் 30 நிமிடம் என்று சொன்ன காரணத்தினால் சுருக்கமாக வள்ளுவன் சொன்னதை போல சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் மக்களாட்சி என்று பேசக்கூடியது சுதந்திரம் என்ற வார்த்தையிலிருந்து, விடுதலை என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அந்த விடுதலையை நவீன காலத்தில் யார் முழக்கமிட்டது என்று சொன்னால் அமெரிக்கர்கள் தான் முழக்கமிட்டார்கள். அமெரிக்க சுதந்திர போரிலே தான் இந்த வார்த்தை, ஆங்கிலத்தில் லிபர்ட்டி என்று சொன்ன வார்த்தை வந்தது. காலனியிலிருந்து விடுதலை பெற வேண்டும், காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நீனும் வெள்ளையன், நானும் வெள்ளையன், ஆனால் நான் உன்னிடம் அடிமையாக இருக்க மாட்டேன், நீ காலனியாக நீ வைத்திருக்க முடியாது என்று சொன்ன ஒரு சொல். சரி, அதற்கு யார் உத்வேகம் கொடுத்தது என்று சொன்னால், ஒரு 54 பக்கத்தில் ஒரு புத்தகத்தை எழுதினான் ஒரு இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவன், தாமஸ் பெயின் என்றவன். அவன் இரத்திர சுருக்கமாக மக்களுடைய மனதிலே ஆழமாக பதியக்கூடிய அளவில் எழுதுவதற்கு வல்லமை பெற்ற மனிதன். 13 காலனிகளே இருந்தவர்கள் அத்தனை பேரும் பெஞ்சமின் பிராங்கிலின் வழியாக அவன் அழைத்தார்கள். தாமஸ் பெயின் இங்கிலாந்திலே இருந்தான். அவனை அழைத்து எழுதச் சொன்னார்கள், இந்த மக்களுக்கு இன்னும் உணர்வு வரவில்லை, நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம், ஆனாலும் அவர்கள் விடுதலை என்பதை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆகையினாலே நீ வந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அவன் அங்கே வந்தான். வந்து ஒரு சிறிய புத்தகத்தை எழுதினான். அவன் எப்பொழுதுமே சிறிய புத்தகம் எழுதுவான். அந்த சிறிய புத்தகத்தினை எழுதி முடித்து கையிலே தந்தான். அதற்கு பெயர் காமன் சென்ஸ் என்று பெயர், பொது அறிவு என்ற பெயர். அந்த புத்தகம் என்ன செய்தியை சொல்லுகிறது, விடுதலை என்பது என்ன, அது எழுதிய ஆண்டு யோசித்து பாருங்கள், 1775. இன்றைக்கு அந்த இவ்வளவு ஆண்டுகளை, 100 ஆண்டுகளை, பல 100 ஆண்டுகளை கடந்து இன்றும் விடுதலை வேண்டும் என்று யாராவது நினைத்தால் படிக்க வேண்டிய முதல் புத்தகம் எது என்று சொன்னால் அந்த புத்தகம்தான். அப்படி என்று சொன்னால் அவன் விடுதலையை பற்றி எவ்வளவு ஆழமாக அகலமாக சிந்தித்திருப்பான் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆக அந்த விடுதலையும் கூட யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால், அவன் புத்தகத்தை எழுதியதற்கு பிறகு, அந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகு அங்கு ஒரு எழுச்சி கிளம்பியது. அமெரிக்காவில் விடுதலை பெற வேண்டும், காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவன் எழுதிய எழுத்துத்தான் அமெரிக்காவை விடுதலை பெறச் செய்தது. ஆனால் அந்த விடுதலை யாருக்கு கிடைத்தது என்றால் பெண்களுக்கு அல்ல, கருப்பின மக்களுக்கு அல்ல,
போராடிய வெள்ளைய கிறித்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அதற்கு பிறகு இந்த கருப்பின மக்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி கிடைத்தது என்றால் போராடி பெற்றுக் கொண்டார்கள். முதலில் போராட்டம் நடத்தியவர்கள் அவர்களாக இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது. அது ஒன்று. சரி, அதே தாமஸ் பெயின் எங்கே அழைக்கப்பட்டான் என்று சொன்னால் பிரான்ஸ் தேசத்திற்கு அழைக்கப்பட்டான். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது, பிரான்ஸ் எதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அங்கே விடுதலை வந்தது. பிரான்ஸ் தேசத்திலே தான் சமத்துவம் பிறந்தது, ஈக்குவாலிட்டி. அதை முழங்குவதற்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி அவன் அழைத்தார்கள். அவன் அங்கு சென்றான். ஆனால் அதற்கு முன்னே அங்கு மூவர் இருந்தார்கள். ரூசோ எழுதினான் சோஷியல் கான்ட்ராக்ட் என்ற ஒரு அற்புதமான ஒரு இலக்கியத்தை. வால்டேர் இருந்தான், மாண்டெஸ்கியூ இருந்தான். இவர்களெல்லாம் எழுதினார்கள். அவர்களெல்லாம் அற்புதமான இலக்கியத்தை எழுதினார்கள். என்னவென்று சொன்னால், இந்த சுதந்திரம் மட்டுமல்ல, சமத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டும் என்பதை முழக்கமிட்டது எந்த நாடு என்று சொன்னால் பிரான்ஸ் தேசம். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு இவர்களெல்லாம் அந்த புரட்சியை பார்க்கவில்லை. வால்டேர் பார்க்கவில்லை, ரூசோ பார்க்கவில்லை, மாண்டெஸ்கியூ பார்க்கவில்லை. இவர்கள் மூவரும் எழுதிய இலக்கியத்தில் தான் இன்று பேசுகிறோம் அல்லவா ஃபெடரலிசம், கூட்டாட்சி என்பது. இந்த கூட்டாட்சி என்பது எந்த நிலையில் என்றால் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் என்று பேசுவோம். இவைகளுக்கெல்லாம் வித்திட்டது யார்? நேரடி ஜனநாயகம் என்று பேசுகிறோம், என்று மக்களாட்சி, மக்கள் பங்கேற்கக்கூடிய ஜனநாயகம் என்று பேசுகிறோம். இவைகளையெல்லாம் கற்பனையில் அவர்கள் அங்கே வடித்து தந்த நூல்கள் தான் அவைகளெல்லாம். அதை படித்ததற்கு பிறகும் கூட அங்கே புரட்சி வரவில்லை. ஆனால் யாரோ ஒருவன், அதற்கு பிறகு 100 பேர் எழுதினார்கள். 100 என்சைக்ளோபீடிஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அவர்களும் எழுதினார்கள். விடுதலை வரவில்லை, அங்கே புரட்சி நடைபெறவில்லை. எவனோ ஒருவன் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு புரளியை கிளப்பினான் அந்த நாட்டிலே. ஆனால் அங்கே புரட்சி வந்தது. அந்த புரட்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் யார் என்றார்? வால்டேர், ரூசோ, மாண்டெஸ்கியூ இவர்கள்தான். அங்கே ஆரம்பித்தது அமெரிக்காவிலே. அது வெடிக்கிறது எங்கே என்று சொன்னால் பிரான்ஸ் தேசத்திலே வெடிக்கிறது. அதற்கு பிறகு பல நாடுகளிலே அந்த புரட்சியினுடைய சிந்தனை, அந்த கருத்துக்கள் கடத்தப்படுகிறது ஒவ்வொரு இடமாக. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இலக்கியம் என்று சொன்னால் ஏதோ சொய்யில்தான் என்று இருக்க முடியாது. விடுதலைக்காகவும் மக்களாட்சிக்காகவும் இந்த சமத்துவத்திற்காகவும் சகோதரத்திற்காகவும் இன்று வரையில் சமத்துவம் உலகத்திலே கிடைத்திருக்கிறதா? சமத்துவமாக இந்த உலகத்தில் மக்கள் வாழ முடிகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் சமத்துவத்தை பற்றிய புரிதலையே இன்றைக்கு நம்மால் ஜனநாயகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலே கொண்டு செலுத்த முடியவில்லை. அதற்கான புரிதலை ஏற்படுத்த முடியவில்லை. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மக்களாட்சி என்பது ஒரு அரைகுறை மக்களாட்சியாகத்தான் இன்று இருக்கிறது. அன்றைக்கு அந்த சுதந்திர வேள்வியிலே இருந்த அந்த 13 காலனிகளிலும் தாமஸ் ஜெஃபர்சன் என்ற ஒருவன் சொன்னான், நாமெல்லாம் விடுதலை விடுதலை என்று பேசுகிறோம், விடுதலை அடைந்து விட்டது. எது விடுதலை அடைந்திருக்கிறது என்றால் 13 காலனிகளும் விடுதலை அடைந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கர்களெல்லாம் விடுதலை அடைந்து விட்டார்களா என்று சொன்னால் இல்லை. அதுபோல எந்த நாடும் விடுதலை பெறும், யாரோ போராடுவார், விடுதலை பெறும். விடுதலை பெற்றதற்கு பிறகு அந்த நாட்டில் அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்குமா என்றால் எப்பொழுது கிடைக்கும் என்றால், அந்த நாட்டு மக்கள் அறிவுள்ளவர்களாக அறிவை பெற்று ஜனநாயகம் பற்றி புரிதலுடன் செயலிலே ஈடுபடுகின்ற பொழுது, தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயலிலே ஈடுபடுகின்ற பொழுதுதான் அங்கு சுதந்திரமாக வாழ முடியும். ஆகையினாலே தான் அறிவுடன் சிந்தித்து, அறிவிலே பாரதி சொல்லார் அல்லவா, அறிவிலே தெளிவு என்று. அந்த தெளிவு குடிமகனுக்கு என்று வருகிறதோ அங்குதான் சமத்துவத்தை பார்க்க முடியும். சமத்துவத்திற்காக அவன் போராடுவான், சமத்துவத்தை புரிந்து கொள்வான். சமத்துவத்திலிருந்து இன்னொன்று வருகிறது, சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவம் என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு,
அந்த உணர்வை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அளவிற்கு சகோதரத்துவம் பற்றி அந்த மானுடம் புரிந்து கொண்டு செயல்படுமேயானால், அந்த குடிமக்கள் புரிந்து கொண்டு செயல்படுவார்களேயானால் அது வரும். சரி, அங்கெல்லாம் நடந்தது. இந்தியாவில் எந்த இலக்கியம் கொண்டு வந்தது என்று சொன்னால் நான் பலவற்றை சொல்லுவேன். நம்முடைய அரசமைப்பு சாசனமே ஒரு இலக்கியம் தானே, அதில் ஒரு கற்பனை தானே இருக்கிறது. இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும், இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும். அதற்கு முன்பு லாகூர் ரெசல்யூஷன் என்று காங்கிரஸ் கட்சியிலே ஒரே ஒரு ரெசல்யூஷன் 2 பக்கம் இருக்கும். லாகூர் 1929 அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 30 தான் வெளியானது. அந்த ரெசல்யூஷனை படித்து பார்ப்பீர்களே ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது என்ன என்பதற்கு மிக அழகான தெளிவான விளக்கம் இருக்கும். ஒரு அரசாங்கம் என்றால் என்ன என்றால், அது மக்களை அச்சுறுத்தக்கூடாது, ஒரு தாயை போல நடத்த வேண்டும், மக்களை சுரண்டக்கூடாது, மக்களை பாதுகாக்க வேண்டும், மற்றவர்கள் மக்களை சுரண்டுவதற்கு அந்த அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது, அந்த மக்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால் இது என் அரசாங்கம் என்று நினைக்க வேண்டும், அரசாங்கத்தின் மேல் அவர்களுக்கு கோபம் வரக்கூடாது என்று விளக்கமளித்திருப்பார்கள். என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடாது, சுதந்திரமாக அவர்கள் சிந்திக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பது மட்டுமல்ல அவர்களை சுரண்டக்கூடாது, சுரண்டுவது மட்டுமல்ல மற்றவரும் சுரண்ட அனுமதிக்கக்கூடாது, அவர்கள் மானுடம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய கடமை. இப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் இருக்கிறதா? நீ வெள்ளை அரசாங்கம், வெள்ளைக்காரர்களுக்கான அரசாங்கம், எங்களை அச்சுறுத்துகிறாய், எங்களை சுரண்டுகிறாய், எங்களை நீ பாதுகாக்கவில்லை, ஆகையினாலே நீ எங்களுக்கான அரசாங்கம் இல்லை, நாங்கள் அரசாங்கம் என்ன என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு விட்டோம், ஆகையினாலே வெள்ளைக்காரர்களே நீங்கள் இனிமேல் எங்களை ஆட்சி செய்ய முடியாது என்று போட்ட ஒரு தீர்மானம். இன்று நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். இன்று ஒரு அரசாங்கம் இருக்கிறதல்லவா, இந்த அரசாங்கத்தை நம்ம மக்கள் நேசிக்கிறார்களா? அரசாங்கம் மக்களை தன்னுடைய குடிமக்கள் என்று யோசிக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அந்த வரையறைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அது தந்திருக்கக்கூடிய சொற்கள், அதில் இருக்கக்கூடிய வரைகளை வைப்பு பார்ப்பீர்களே ஆனால் மிகச்சிறந்த இலக்கியங்களை எது படைத்தது என்று சொன்னால், இந்த சுதந்திர போராட்ட காலத்திலே அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஒவ்வொரு மாநாட்டிலும் போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, நமக்கு வழிகாட்டியக்கூடிய தலைவர்கள், அது விவேகானந்தராக இருக்கட்டும், அல்லது அரவிந்தராக இருக்கட்டும், அல்லது குருதேவாக இருக்கட்டும், அல்லது எந்த தலைவரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் அல்லவா, அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்திய நாடு விடுதலை பெற வேண்டியது எதற்கென்று சொன்னால் இந்தியாவிற்கானது அல்ல. இந்திய நாட்டில் ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது, பண்பாடு இருந்திருக்கிறது, உச்சம் பெற்ற நாகரிகமும் உச்சம் பெற்ற பண்பாடும் இருந்திருக்கிறது, கலை இருக்கிறது, இலக்கியம் இருந்திருக்கிறது, இசை இருந்திருக்கிறது, நாடகம் இருந்திருக்கிறது, அத்தனையும் இருந்திருக்கிறது. உலகில் மிகச்சிறந்த நாகரிகம் என்று சொல்லக்கூடிய நாகரிகத்திற்கு இணையான நாகரிகத்தை வைத்திருந்தோம். இந்த நாகரிகத்தை புதுப்பித்து உலகிற்கே மானுட வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கனவாக இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி அடைந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், எப்படி இந்த சமூகம் வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய சாசனத்தையே நாம் உருவாக்கினோம். அதுதான் அரசமைப்பு சாசனம் என்பது. அந்த அரசமைப்பு சாசனத்தை நீங்கள் படித்து படித்து பார்ப்பீர்களே ஆனால் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இந்த நாடு எப்படி வர வேண்டும், இந்த நாடு எப்படி யாரால் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. இந்த நாட்டை அரசியல் கட்சிகள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, இந்த நாட்டை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த நாட்டை யார் உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறது என்றால் இந்திய குடிமக்களாகிய நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறது. இன்று வரையிலே அது ஒரு கனவாகத்தானே இருக்கிறது, இன்று வரையில் கனவாகத்தானே இருக்கிறது.
இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களை யாராவது இவர்களெல்லாம் குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படை கூறுகளையும் பெற்று பொறுப்புடன் இருக்கக்கூடியவர்களாக நம்மால் பார்க்க முடிகிறதா என்று சொன்னால் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு சாதாரண யோசித்து பாருங்கள், மக்கள் போடுகின்ற குப்பை என்பதை, குப்பையை நீங்கள் சுத்தம் செய்வதற்கு ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சி, ஒரு துளியாவது குடிமக்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் குடிமக்களை வைத்திருக்கிறோமா? அவர்கள் என்னவாக வைத்திருக்கிறோம் என்றால், என்று நாடு சுதந்திரம் பெற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை என்னவாக வைத்திருக்கிறோம் என்றால், அரசாங்கம் பயன்களை தரும் பயனாளியாக நீங்கள் வாருங்கள். இதே நேரத்தில் சீனத்தை போய் பாருங்கள். சீனத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால், அதுவும் வறுமையில் இருந்தது, இந்த நாடும் வறுமையில் இருந்தது. இரண்டு நாடும் ஒரே நிலையில் இருந்தது. இந்த இரண்டு நாடுமே சமூக ஆளுகை வைத்திருந்த நாடுகள், சமூகமாக வாழ்ந்த நாடுகள், மறந்துவிடக்கூடாது, சமூகமாக வாழ்ந்த நாடுகள். ஆனால் இந்த நாட்டில் என்ன வேற்றுமை என்று சொன்னால், சமூகமாக வாழ்ந்த அந்த சீனா உச்சம் பெற்றிருக்கிறது, எல்லா நிலைகளிலும் உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த நாடும் சமூகமாக வாழ்ந்த நாடு. ஆனால் என்னவாக இருக்கிறது என்றால், அரசாங்கம் தருவதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பயனாளியாகவே உளவியலில் இருக்கிறது. 1947 சுதந்திரம் அடைந்தோம். 14ஆம் தேதி 12 மணி வரையில் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அடிமை நாடாக இருந்தது. 12 மணிக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. சுதந்திரம் கிடைத்தவுடன் ஒரு நாட்டுக்கு என்ன தேவை என்று சொன்னால், அறிக்கை அல்ல, என்ன தேவை என்றால் ஒரு புதிய உளவியல் தேவை. சுதந்திரமான நாட்டில் நாம் எல்லாம் வாழப்போகின்றோம். சுதந்திர நாட்டில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உளவியலை நாம் உருவாக்கினோமா என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. இன்று வரை அந்த உளவியலை நம்மால் உருவாக்க முடிகிறதா என்று சொன்னால், அந்த 700 ஆண்டுகளுக்கு நாம் அடிமையாக இருந்த காரணத்தினாலே அடிமை உளவியல் நம்மை கவ்வி பிடித்திருக்கிறது. இன்று வரை ஏதோ ஒரு வகையில் நாம் அடிமையாக இருப்போம். அது சுதந்திரமாக வாழ்வதற்கு எதை படிக்க வேண்டும் என்று சொன்னால், காமன் சென்ஸ் எழுதினாலே தாமஸ் பெயின் விடுதலை என்பதற்கு என்ன விளக்கம், சுதந்திரம் என்பதற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், என்னுடைய உணர்வுக்குள்ளே இருக்க வேண்டும். நான் சுதந்திரமான மனிதன் என்று சொன்னால் நான் பொறுப்புமிக்க மனிதனாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடுடைய மனிதனாக இருக்க வேண்டும், என்னுடைய புலன்கள் எனக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆக நான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்றால் நான் என்னுடைய புலன்கள் எனக்கு கட்டுப்பாடில் இருக்க வேண்டும், பொறுப்பு மிக்கவனாக இருக்க வேண்டும். அது ஆசிரியராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், வணிகராக இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நான் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், எல்லா நிலைகளிலும் நான் பொறுப்புமிக்க மனிதனாக இருக்க வேண்டும். ஆக ஒரு குடிமகனுக்கு என்ன கடமை என்று சொன்னால், அரசியல் சாசனத்திலே கூட குடிமக்கள் கடமை எழுதவில்லை, மறந்து விடாதீர்கள். அது எப்பொழுது எழுதப்பட்டது என்று சொன்னால், அதற்கும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 42 தான் எழுதினார். 42வது அமெண்ட்மெண்ட்டில் தான் அது வருது, குடிமக்களுடைய கடமை என்று. ஆனால் வள்ளுவன் எழுதியிருக்கிறான், குடிமை குடிசெயல் வகை என்று வள்ளுவன் எழுதியிருக்கிறான். ஆனால் நம்முடைய அரசமைப்பு சாசனம் எழுதவில்லை, மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் அன்று இருந்த சூழல் அப்படி. இன்னும் சொல்ல போனால், இந்த நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது இருந்ததற்கும் சுதந்திரம் பெறுவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் நீங்கள் சுதந்திரம் அடைந்தால் எப்படி இருப்பீர்கள் என்று இந்திய தேசிய காங்கிரஸை கேட்ட பொழுது அபுல் கலாம் ஆசாத் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் வெள்ளைக்காரர்களிடம். அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார், நான் என்னவெல்லாம் சமர்ப்பித்தேன் என்று சொல்லி. இந்த நாட்டை நாங்கள் எப்படி உருவாக்குவோம் என்று சொன்னால், மாநிலங்களுக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுத்து மையத்தில் மிக குறைவான அதிகாரங்களை வைத்துக்கொண்டு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டை நாங்கள் ஒரு புதிய வடிவில் உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். இந்தியா என்பதை எந்த நாட்டுடன் ஒப்பிட முடியாது. அவ்வளவு வித்தியாசங்கள், அவ்வளவு வேறுபாடுகள், அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், இவைகளெல்லாம் இருந்தும் இந்தியா என்பது ஒரு நாடாக இருக்கிறது அல்லவா, அதுவே பெரிய புதிராக இருக்கிறது பல பேருக்கு.
அது மட்டுமல்ல, ஒரு நாடாக இருப்பது மட்டுமல்ல, அது ஜனநாயகமாகவே இருக்கிறதல்லவா, அதுவே ஒரு புதிராக இருக்கிறது. ஆனால் அந்த ஜனநாயகம் என்னவாக இருக்கிறது என்றால், அது ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகமாக இருக்கிறது, ஒரு பற்றாக்குறை ஜனநாயகமாக இருக்கிறது. இதைத்தான் தொடர்ந்து ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எது எப்பொழுது பிறந்ததோ, 1947 சுதந்திரம் அடைந்து முதல் தேர்தல் 52 நடந்தது. இன்று வரை நம்முடைய அரசியல் எதை சுற்றுகிறது என்று சொன்னால், தேர்தலையே சுற்றுகிறது. தேர்தலையே சுற்றுகிறது. மேம்பாட்டை சுற்றவில்லை, வளர்ச்சியை சுற்றவில்லை. ஆனால் மக்களாட்சி என்பது மக்களை உயர்த்தும். ஜவஹர்லால் நேரு சுதந்திரம் அடைந்தவுடன் IAS அதிகாரிகளுக்கு அவர் பேசுகிறார். அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான கருத்தினை முன்வைக்கிறார். என்னவென்றால், நமக்கெல்லாம் புதுமையாக ஒரு செய்தி தெரிந்திருக்க வேண்டும், அதை நான் உங்களிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன கோரிக்கை என்று சொன்னால், இதுவரை நாமெல்லாம் என்னவாக இருக்கிறோம் என்றால், வெள்ளைக்காரர்களுக்கு நீங்கள் எல்லாம் ICS ஆபீசர்ஸ் நீங்கள் பணி செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது யாருக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது, சாதாரண மனிதருக்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும். நீங்கள் முன்பு வெள்ளைக்காரர்களுக்கு பணி செய்தீர்கள், இப்பொழுது இவருக்கு பணி செய்ய போகிறீர்கள். நாம் அவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இதுவரை உங்களுடைய எஜமானன் வெள்ளைக்காரன், இப்பொழுது யார் உங்களுடைய எஜமானன் என்றால், சாதாரணமாக மேற்சட்டை போடாமல் துண்டு வேட்டியோடு வந்து நிற்கக்கூடியவன் தான் உங்களுக்கு எஜமானன். ஆனால் அவனுக்கு நீங்கள் பணி செய்யக்கூடிய உளவியல் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள் என்று சொன்னார். அந்த உரையை முடித்ததற்கு பிறகு அவர் கேட்கிறார், நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா என்று. அனைவரும் சொன்னார்கள், எங்களுக்கு புரிந்தது என்று. பக்கத்தில் இருந்த SK டே என்ற அமைச்சரிடம் அவர் சொல்லுகிறார், புரிய வேண்டியது புரிந்ததா என்று கேளுங்கள் என்று சொன்னால், என்ன புரிய வேண்டியது புரிந்தது என்று சொன்னால், புரிய வேண்டியது புரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சாதாரண மனிதனுக்கு பணி செய்வதற்கான உளவியலை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமா என்பதுதான் கேள்வி. இன்று வரையில் நம்முடைய அதிகார வர்க்கத்திற்கு சாதாரண மனிதனை மதிக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகத்தினுடைய உச்சம். மதிக்க வேண்டும் என்பதோ, சாதாரண மனிதன் இது என்னுடைய அரசாங்கம், நான் கேட்டது அங்கே போகின்ற பொழுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எனக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, நான் மதிக்கப்பட வேண்டும், நான் சொல்வதை கேட்பதற்கு யாரோ இருக்க வேண்டும், அதை கேட்கிறார்கள் என்ற உணர்வினை உருவாக்கக்கூடிய உளவியலை நம்மால் உருவாக்க முடிந்ததா என்றால் அப்படி இல்லை. இதுதான் இன்றைக்கு பார்க்க வேண்டியது. இவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய பேச்சையும் எடுத்து பார்த்தார். மகாத்மா காந்தியாக இருக்கும், மகாத்மா காந்தி நான் என்ன சட்டமன்ற உறுப்பினரிடம் எதிர்பார்க்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அதை படித்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கட்டும், நெகிழ்ந்து போவார்கள். அவர் சொல்லுவது, சாதாரண மனிதன் என்ன நினைத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று நினைத்தார் என்றால், சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நான் மதிக்கப்பட போகிறேன். இன்று வரை இயக்கத்தில் இருக்கிறானே, இன்று வரை இயக்கத்தில் இருக்கிறான். என்ன இயக்கத்தில் இருக்கிறான் என்றால், எனக்கு ரேஷனில் கிடைக்கிற அரிசி கிடைச்சிருமா, அது நல்ல அரிசியா கிடைக்குமா, எப்பொழுதும் கிடைச்சிருமா, யோசிச்சு பாருங்க. என்னை இந்த இடத்தில் பொது இடத்தில் மதிப்பார்களா, இவைகளெல்லாம் கேள்வி யாருக்கு இயக்கமாக இருக்கிறது. ஒரு சின்ன குழந்தை செல்கிறது, அந்த சின்ன குழந்தையை பார்த்து பள்ளிக்கூடத்திலே ஒரு வசதி படைத்த குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மாணவி கேட்கிறார், குள்ளம் கட்டை கருப்பி அப்படின்னு கேட்குது. அந்த குழந்தை யோசிக்கிறது, என்னை இப்படி அவமானப்படுத்துகிறார்களே, ஏன் நான் ஏழையாக பிறந்ததினால், நான் பிறந்த ஜாதியினாலே தான் என்று அது யோசிக்கிறது. அது தன்னுடைய தாயிடம் சொல்லுகிறது, என்னவென்றால் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், என்னவென்று சொன்னால், என்னை பேசிய பொழுது நான் எதிர்த்து உரையாடவில்லை, எதிர்த்து பேசவில்லை, சகோதரனாக நான் பாவிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன்.
ஆகையினாலே அம்மா உன்னிடம் சொல்லுகிறேன், அதை போய் ஆசிரியரிடம் சொல்லி எனக்கு நிறைவேற்று. யோசித்து பாருங்கள். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். இந்த நாட்டில் சமத்துவம் வர வேண்டும் என்று சொன்னால் மேலை நாடுகளிலே பேசிய சமத்துவம் சமத்துவம் என்று பேசாதீர்கள், சகோதரத்துவத்தை பேசுங்கள், அங்கிருந்து சமத்துவத்தை பெறுங்கள் என்று கடைசி காலத்தில் புத்தர் வேடத்தில் இருந்தார் அல்லவா அம்பேத்கர், அதை சொன்னார். இன்னொரு மிக முக்கியமான ஒரு இலக்கியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்முடைய தலைவர்கள் எதியவற்றையெல்லாம் டென்னிஸ் டால்டன் என்ற ஒரு புத்தகம் எழுதினான், தி ஐடியா ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் என்று சொல்லி. இந்தியர்கள் எதை சுதந்திரம் என்று சொல்கிறார்கள் என்று மேற்கத்திய முறையில் பார்க்காதீர்கள் என்று சொன்னார். மேற்கத்திய முறையில் இந்த சுதந்திரம் என்பது வேறு, இந்தியாவில் சுதந்திரம் என்பது வேறு என்று அவன் எழுதினான். எல்லா தலைவர்களை பற்றி ஆய்வு செய்து ஒரு அற்புதமான புத்தகத்தை படைத்தான். அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது நம்மை போன்றவர்கள், இந்தியர்களாகிய நம்மை போன்றவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு வெள்ளையனுக்கு புரிந்தது ஏன் நமக்கு புரியவில்லை? சுதந்திரம் என்று சொன்னால் நாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், வெள்ளையனிலிருந்து அடைந்த சுதந்திரத்தை தான் நான் இன்று வரை சுதந்திரம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் சுதந்திரமாக வாழுகிறோமா என்பதை பற்றி பேசவில்லை. நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு உளவியல் தேவை. அந்த உளவியலை நம்மால் இன்று வரை உருவாக்கி கொள்ள முடியவில்லை. நம்முடைய கல்வியும் அப்படி செய்யவில்லை. அந்த நிலையை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இன்று வரை இந்திய மக்களாட்சியை ஆய்வு செய்யக்கூடிய அத்தனை ஆய்வு நிறுவனங்களும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது பிறந்த இடத்திலேயே இருக்கிறது, பற்றாக்குறை ஜனநாயகமாக இருக்கிறது. ஏனென்றால் அது தேர்தலை மீறி தேர்தலை கடந்து செல்ல முடியவில்லை. அது தேர்தலை கடந்து செல்ல முடியவில்லை என்றால் என்ன பொருள் என்று சொன்னால், தேர்தல் முடிந்து விட்டது என்று சொன்னால் 5 ஆண்டுக்கு தேர்தலை பற்றி பேசக்கூடாது. எதை பற்றி பேச வேண்டும் என்றால், மானுடத்தினுடைய மேம்பாடு, சமூகத்தினுடைய மேம்பாடு, சமூகத்தினுடைய வாழ்வியல் என்பதுதான். இன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன், யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் இந்தியாவில் மிக பெருமையாக பேசுகிறோம். என்ன பேசுகிறோம் என்று சொன்னால், உலகத்தில் நாமெல்லாம் மதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கிறோம் என்று பேசுகிறோம். உண்மைதான். 7%, 8% பொருளாதார மேம்பாட்டை இந்தியா அடைந்திருக்கிறது. ஏனென்றால் உங்களை போற தொழில் நகரம் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களால் உற்பத்தி செய்திருக்கிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னொன்று இருக்கிறது. என்னவென்றால் 82 கோடி மக்கள், 140 கோடியில் 82 கோடி மக்கள் எங்கே நிற்கிறார்கள் என்றால், அரசு தரக்கூடிய அந்த இலவச அரிசியும் இலவச கோதுமையில்தான் அவர்களுடைய உணவு பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தந்தது நான் அல்ல, இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய புள்ளி விவரம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஜனநாயகம் எங்கே இருந்திருக்கிறது, யாருக்காக செயல்படுகிறது என்று சொன்னால், அறியாமை. நம்முடைய அறியாமையில் மிக மோசமான அறியாமை எது என்று சொன்னால், அரசியல் அறியாமை. அரசியல் என்பது அனைவரும் பேச வேண்டும், குழந்தைகள் பேச வேண்டும், குடும்பத்தில் பேச வேண்டும், எல்லா இடங்களிலும் அரசியல் பேச வேண்டும். இன்றைக்கு கல்வி சாலைகளிலே அரசியல் பேசுவது கிடையாது. ஒரு ஆசிரியரை போய் உங்களுடைய நாடு எது என்று கேட்டால் தமிழ்நாடு என்று சொல்கிறார். உங்களுடைய முதலமைச்சர் யார் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் யாருடையது என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் யாருடையது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் மோடி அரசு. தமிழகம் யாருடைய அரசு என்றால் அது ஸ்டாலின் அரசு அல்ல. அது என்ன அரசு? எனக்கான அரசு, மக்கள் அரசு. அதை கூட நமக்கு சொல்லித்தர முடியவில்லை மாணவர்களிடம். அந்த நிலையில் தான் இருக்கிறோம். ஆகையினாலே இந்த அரசியல் அறியாமை இருக்கின்ற வரையிலே நமக்கு முழு சுதந்திரம் கிடைக்காது, முழு ஜனநாயகமும் கிடைக்காது, பற்றாக்குறை ஜனநாயகத்தில் தான் இருப்போம். ஆகையினாலே மிக முக்கியமாக தெரிய வேண்டியது என்னவென்றால், மக்களுக்கான அரசியல் ஒன்று இருக்கிறது. அந்த அரசியலை யார் பேச வேண்டும் என்றால், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவன் அவனுக்கான அரசியல் என்று அவன் தீர்மானிக்க வேண்டும். கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவன் அவனுக்கான அரசியல் என்னவென்று தெரிய வேண்டும். ஒரு விவசாயி என்று சொன்னால் விவசாயிக்கான அரசியல் என்னவென்று அவன் பேச வேண்டும். ஒரு தொழிலதிபர் இருக்கிறார் என்றால் தொழிலுக்கான அரசியல் என்பதை அவர் பேச வேண்டும். ஆக அரசியல் என்பது அனைவருக்குமானது. இன்று யாருக்கானது என்று சொன்னால் அரசியல் கட்சிக்கானதாக வைத்திருக்கிறோம். அப்படியே நாமும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொன்றையும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். இந்த நேரத்தில் நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். அரசியல் கட்சிகளை
அரசமைப்பு சாசனத்திற்கு உட்பட்டு இயங்க வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு கட்டுப்பாடற்ற ஒரு அமைப்பு என்று சொன்னால் இன்றைக்கு அரசியல் கட்சிகளாகத்தான் இருக்கிறது. அது அரசமைப்பு சாசனத்திற்கு கீழ் வறுமையானால், ஏனென்றால் இந்த அரசியல் கட்சிகள் எதன் மூலமாக செயல்படுகிறது என்று சொன்னால் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் என்று 1950-51 வந்தது. இதன் மூலத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு 2000 அரசியல் கட்சி 600 கட்சி தான் போட்டி போட வைக்குது. அதுவும் 6 தேசிய கட்சி, ஒரு 16 மாநில கட்சிகள். இவற்றை தாண்டி மற்ற அரசியல் கட்சிகள் அத்தனையும் பேரளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கூட நெறிப்படுத்த முடியவில்லை. இன்னொன்றும் சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். இன்றைக்கு வாக்கை பற்றி மிகப்பெரிய விவாதம் நடக்கிறது. ஆனால் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்திற்காக நாம் போராடினோம். ஜனநாயகத்திற்காக நாம் ஏதாவது போராடி இருக்கிறோமா? வாக்கை பெற வேண்டும் என்று போராடி இருக்கிறோமா? வாக்கை பாதுகாக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறோமா? வாக்கு எவ்வளவு வலிமையான ஆயுதம் என்று மக்களிடம் சொல்லியிருக்கிறோமா? சொல்லவில்லை. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு கத்தரிக்காய் விற்பது போல, மாங்காய் விற்பது போல, தேங்காய் விற்பது போல இந்த வாக்கையும் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு ஜனநாயகத்திற்கு அவமானத்தை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் மக்களும் செய்ய முடியாது. இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எது அரசியல் என்று தீர்மானிக்க வேண்டும். யாருடைய அரசியலை யார் பேச வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். அந்த நிலையிலே தான் மக்கள் அரசியல் என்று இருக்கிறது. ஆனால் நமக்கு வேண்டிய அத்தனை இலக்கியங்களும் நம்மிடம் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு நாடு உருவாக வேண்டும், எப்படிப்பட்ட சமூகம் உருவாக வேண்டும், இந்த நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எல்லா விதமான இலக்கியங்களும் நம் கையில் இருக்கிறது. அதை படிக்க வேண்டும். அது அத்தனையும் அரசியல் இலக்கியங்கள். அரசியல் இலக்கியங்களே அரசியல்வாதிகளே படிக்கவில்லை. அவர்கள் படித்திருப்பார்களே. ஆனால் இன்றைக்கு உச்சம் பெற்ற ஒரு அரசியலை நாம் பெற்றிருப்போம். அது கிடைக்கவில்லை என்று சொல்கின்ற பொழுதுதான் நாம் எதை மையப்படுத்த வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசியல் அறியாமை போக்குவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய அரசியல் இலக்கியங்களை படிக்க வேண்டும். அது அரசியல் சாசனமாக இருக்கலாம், அல்லது இந்த விடுதலைக்காக போராடிய பொழுது போட்ட தீர்மானங்களாக இருக்கலாம், அல்லது உலகில் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களுக்காக எழுதிய அரசியல் இலக்கியங்களாக இருக்கலாம். இவைகளை படிப்பதன் மூலமாக நாம் மிகப்பெரிய மாற்றத்தை உளவியல் ரீதியாக மக்களிடம் உருவானால் அன்றி இந்த மாற்றம் இந்த சமூகத்தில் வருவது அவ்வளவு எளிதல்ல. அந்த உளவியல் மாற்றத்திற்காக உங்களை போன்றவர்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.